நண்பர்களே வணக்கம். இந்த ஜாதக பதிவானது ஒரு தனுசு லக்னம் தனுசு ராசிக்கும் மீன லக்னம் மீன ராசிக்கும் குரு எங்கிருந்தால் என்ன பலன். ஃபார் எக்ஸாம்பிள் தனுசு லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு தான் அச்சோடி. இப்போ சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்குன்னு வச்சுங்களேன் குரு. ஆனால் தனித்து ஆட்சி பெறதை விட குருவோட ஏதோ ஒரு சுபக்கோள்களை குருவுக்கு சுபக்கோள்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயெல்லாம் சுபக்கோள் மாதிரி தான். ஏன்னா நட்பு டீம்னு வச்சுங்களேன். ஜென்ரலாக தனுசு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோள்களும் நட்படையும். எந்த கோளும் அங்கே வந்து நீசங்கிற வார்த்தையே கிடையாது. அப்போ எல்லா விதமான ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஆளுங்க தான் தனுசு ராசிக்காரங்க. அதே மாதிரி இவங்ககிட்ட பழகிற ஆளுங்களும் இவங்களோட திறமை அவங்களுக்கு தெரியும். தனுசு ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கை அடைஞ்சாங்கன்னா அதை கண்டிப்பாக அதை எவ்வளோ லேட்டானாலும் பக்காவாக அதை முயற்சியில் வெற்றி பெற்றுவாங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா ஓனர் குருங்கிறதுனால. பட் ஆனால் 7 குடைவன் வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்ன ராசிக்கு வந்து பாதகாதிபதி. 7 குடைவன் யாருன்னா புதன். அவன் வந்து லக்னத்திலே புதன் இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் புதன் தொழிலில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நாலேஜபிளாக இருப்பாங்க, தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பக்காவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. இந்த பிசுரே தட்டாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 குடைவன் 10 குடைவன். இப்போ புதன் வந்து பார்த்தீங்கன்னாவே புதன் படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு கோள், நரம்பு சம்மந்தப்பட்டவங்க புதன் தான். ஓகேங்களா. அந்த புதன் வந்து லக்னத்தில் இருக்கப்போ குடும்பத்து மேலே பயங்கர பாசமாக இருப்பாங்க. ஆனால் குடும்பத்தில் இருக்கிறது இவங்களோட பாசம் தெரியாது. இவங்களை வந்து புரிஞ்சுக்காமே இருப்பாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு 10 குடை புதன் லக்னத்தில் இருக்க தொழிலில் வந்து பயங்கர நாலேஜ். மாதம் 3 லட்சம் 10 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஏன்னா இவங்க பேசியே சமாளிச்சிடுவாங்க. ஏன்னா புதன் வந்து லக்னத்தில் இருக்குல்ல, அது ஒரு பாயிண்ட்டு. ஆனால் எங்கேயுமே இந்த குரு வந்து தனித்தோ ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு கோள் வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 8ல் குரு தனிச்சிருக்குன்னா ஆயுளுக்கு சம்டைம் தோஷம் வர சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அதே இடத்துல செவ்வாய் சேர்ந்ததுன்னா நீசபங்க ராஜயோகமாக மாறிடும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குரு வந்து தனித்து இல்லாமல் செவ்வாயோடனா அட்லீஸ்ட் சேர்ந்துருங்க. செவ்வாய் அங்கே நீசம் பெற்றா கூட குரு உச்சம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குருவுக்கு வந்து பவர் வந்துடும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி மீன லக்னம் மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 குடை குரு வந்து தனித்து இல்லாமல் ஏதோ ஒரு கோளோட சேர்ந்துச்சுன்னா குழந்தைகள்னால பயங்கர அட்வான்டேஜ். பூர்வ ஜென்ம புண்ணியெல்லாம் பக்காவாக இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ல் வந்து செவ்வாய் உச்சம் பெற்றுச்சுன்னு வச்சுங்களேன். தனித்து செவ்வாய் உச்சம் பெறாமல் தனுசு ராசிக்கு ஏதாவது ஒரு கோளோட சேர்ந்துடணும். ஏன்னா செவ்வாய் தனிச்சிருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடித்தடியில் இறங்கிடுவாங்க. பின் விளைவுகள் என்னன்னு பார்க்காமே டக்குன்னு அகலக்கால எடுத்து வச்சுருவாங்க. ஏன்னா 2ல் செவ்வாய் உச்சம் பெற்றுச்சுன்னு வச்சுக்கலாம். கோபம் அதிகம் வந்துக்கிட்டே இருக்கும். இவங்களோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் தான். அது பார்த்திங்கன்னா மீனராசி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மீனராசிக்கு குரு லக்னத்தில் இருந்து வேறு ஏதோ ஒரு கோளோட இருந்ததுன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை ஸ்தானம், மனைவி ஸ்தானம், தந்தை ஸ்தானம்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கோச்சார் ரீதியாக மீனராசிக்கு வந்து கோச்சார் ரீதியாக @% வந்து பார்த்தீங்கன்னா 2020 நல்ல ஒரு அமைப்பு தான். ஏன்னா குரு சனியெல்லாம் 11ல் இருக்குது, ராகு வந்து 3ல் இருக்குது. ராகு 3ல் வந்துச்சுன்னா தைரியம் பக்காவாக வந்துடும். அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி தனுசு லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து ஜென்ரலாக சூரியன் 11லேருந்து நல்லது. பட் தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 11லேருந்து நல்லது கிடையாது. ஏன்னா அங்கே வந்து சூரியன் வந்து வலு இழந்துருவார். இவங்களுக்கு சூரியன் நட்பு கிரகம் தான். ஆனால் இவங்களை 11ல் கூட 10ல் இருந்தால் சூப்பர். கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக உண்டு. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே போல் அரசியல் ரீதியாகவும் ஒரு கவுன்சிலராகவோ வார்டு மெம்பராகவோ எம்எல்ஏவோ ஆகிறதுக்கு உண்டான தகுதிகள் 10ல் இருக்கிற சூரியன் உங்களுக்கு கொடுத்துரும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதே போல் தனுசு லக்னம் தனுசு ராசிக்கு சூரியன் 11ல் இருந்தாலும் சரி 12ல் இருந்தாலும் பலன் கிடையாது. ஏன்னா 11ல் சூரியன் தந்தையினால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு உதவியும் பெருசாலாம் கிடைக்காது. 12ல் சூரியன் இருந்தாலும் அதே கான்செப்ட் தான். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திருமணம் அப்படிங்கிறது நடக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு மிதுன ராசியை இணைக்கிறது என்னையை பொறுத்த வரைக்கும் உடன்பாடு கிடையாது. அதே மாதிரி மீன ராசி கன்னி ராசி இணைக்கிறதுக்கும் உடன்பாடு கிடையாது. ஏன்னா மீனராசி பெண் ராசி, கன்னி ராசி பெண் ராசி. ஒரு மீனராசிக்குள்ள ஒரு ஆண் வந்து கன்னிராசி உள்ள பெண்ணை கல்யாணம் பண்ணப்ப குழந்தை பிறப்பது கண்டிப்பாக தாமதம் இருக்கும். சம் இஷ்யூஸில் வந்து பார்த்திங்கன்னா விலகி செல்ல டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அமைப்பே இருக்குது. அதே மாதிரி தனுசு ராசிக்கும் மிதுன ராசி இணைக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து பேசிக் தம்புருள் மாதிரி. 7 குடைவன் பாதகாதிபதிங்கப்ப அதை நீங்கள் இணைச்சிங்கன்னா கண்டிப்பாக வெள்ளங்க வர சான்ஸ் இருக்குது. முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா
பெஸ்ட்டு உங்களுக்கு செட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பம் செட் ஆகும், கடகமெல்லாம் செட் ஆகும். அது மாதிரி மேசம் சிம்மம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு ராசி. இவங்களோட சேரப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா அந்த இடத்துல தகராறு வரக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஏன்னா 3 பேருமே ஈகோ பார்க்குற ஆளுங்க. மேச ராசியாக இருக்கட்டும், சிம்ம ராசியாக இருக்கட்டும், தனுசு ராசியோட இசைந்து போகிறது கஷ்டம். அதே நவாம்சத்தில் பொறுத்த வரைக்கும் தனுசுல சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெண் ஜாதகத்தில் கண்டிப்பாக இளைஞர், குறைந்த வயது இளைஞர் மூலம் பிரச்சனைகள் வரும். அதுக்கு உஷாராக இருந்தோம். ஏன்னா எங்களாம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மீடியாலாம் இருக்கிறனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக லேடிஸுங்க இருக்கணும். இது ஒரு பொது பலன் தான். தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கிற செவ்வாய் கேதுவோடு இருந்தாவோ சூப்பர். அதுமாரி மீன ராசிக்கு 11ல் செவ்வாய் கேது இருந்தாலும் சூப்பர். சரியான முடிவு எடுப்பாங்க, நல்லா மனிதராகவே இருப்பாங்க, நான் மாற்று கருத்தே கிடையாது. அது மாதிரி 2ல் புதன் இருந்து வச்சிங்களேன், இவங்க வந்து பேசியே கரெக்ட் பண்ணக்கூடிய ஆளுங்க, சமாளிக்கக்கூடிய ஆளுங்க உண்டு. ஏன்னா 2ல் புதன் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் வந்து பேச்சு திறமை, தனம், வாக்கு, குடும்பத்தோட சூழ்நிலையும் குறிக்கக்கூடிய இடம் புதன் தான். 2ல் இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்பாடுபட்டாவது குடும்பத்தை காப்பாற்றிடுவாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. கடும் உழைப்பாளையில் இருப்பாங்க. தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் குரு 8ல் தனித்து இல்லாமல் வேறொரு கோளோட இருந்தாவே இவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் தான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பொதுவான பலன். தனுசு ராசி, தனுசு லக்னம், மீன ராசி, மீன லக்னத்துக்கு. அதே மாதிரி மீன ராசிக்கு 6 கூடிய சூரியன் வந்து 8ல் இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் வேலை கிடைச்சாலும் வேண்டாண்டோம். 8ல் கவர்மெண்ட் வேலை கிடைக்காது, தந்தைனால உதவி கிடையாது. அதே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ல் வந்து சூரியன் இருந்துன்னு வச்சுக்கங்களேன், இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். மீன ராசி, மீன லக்னத்துக்கு 10ல் சூரியன் இருந்தாவோ சுக்கிரன் இருந்தால் அருமையாக, சூரியன் சுக்கிரன் இருந்துன்னு வச்சுங்களேன் பக்காவாக பேசுவாங்க. அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது, பக்காவான நாலேஜபிளாக இருக்கும். அதே மாதிரி 9ல் சூரியன் சுக்கிரன் இருந்தாலும் திறமையான பேச்சு இருக்கும். அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. உங்களை மேற்கொண்டு ஜாதக பலனை அறிய ஜோதிட தென்றல் அசோக்ஜி என்னை தொலைபேசி வழியாக, வாட்ஸ்அப் வழியாக அலையுங்கள். மொபைல் நம்பர் 6379 140 429, 6379 140 429. நன்றி. உங்களுடைய சந்தேகங்களை என்னை மொபைல் பேசி வழியாக அழைக்கலாம். நன்றி, வணக்கம்.